ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் இயக்குவது சிவம் களைவது சிவம் கரைவது சிவம் அனைத்துயிரும் சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். நீங்கள் அரசு உலகத்தில் ஆளும் அரசு அனைத்து வரைவும் அறிவதும் என்றால் இருக்கட்டும், இல்லை என்றால் இந்தியாவை ஆளும் அரசர்கள் அறிவது. இதுவரை நீங்கள் எத்தனையோ வழிகளில் அரசாட்சி செய்திருக்கலாம், ஆனால் இன்று நிலைமை மோசமாக உள்ளது பூமி நிலை. ஆகையினால் கூறும் இறைவன் எம்மிடத்தில் உரைக்கும் பதிலை உரைக்கிறேன், செவி கொடுத்து கேளுங்கள். இல்லையே உங்களை கடுமையாக நிலைமையில் தாக்க நிலை ஏற்படும். உங்கள் சட்டம் என்ன கூறுகிறது? தாத்தா சொத்து பேரனுக்கு என்று எந்த சட்டத்தில் எழுதியுள்ளது? அம்பேத்கர் ஆராய்ந்து இந்த சட்டம் எதை குறிக்கிறது? மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது சட்டம்தான் எழுதியுள்ளது. தாத்தா சொத்து பேரன் என்று எந்த சட்டத்தில் எழுதப்படவில்லை, மனித உரிமையிலும் சட்டத்திலும் எழுதப்படவில்லை. பின் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தீர்கள்? எதற்காக? நீங்கள் வாழ்வதற்காகவா? ஒரு மனிதன், ஒரு மகன் இந்த சமுதாய பிரச்சனையில் பல வழியில் சிக்கிக்கொண்டு அவமான சின்னத்தில் வாழ்வு நிலை வரும்போதும் பாட்டன் சொத்து பேரனுக்கு என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ அந்த மகனுடைய நிலை என்ன? அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இல்லை அவமான சின்னத்தில் வாழ வேண்டும். என் தலைவிதி யார் எழுதுள்ளான்? இறைவன் எழுதினானா? கிடையாது. ஏன் ஒரு மனிதனுக்கு அப்பா சொத்து பிள்ளைக்கு தான் சேர வேண்டும். இது பாட்டன் சொத்து பேரனுக்கு என்று எந்த சட்டத்தில் எழுதியுள்ளது? அம்பேத்கர் எழுதியுள்ளாரா? நீங்களா வகுத்து கொண்டு நீங்கள் உயர்ந்து வாழ்வதற்கு அந்த உரிமை உங்களுக்கு யார் தந்தது? யார் தந்தது? சமுதாயத்தில் வருதுங்கள். இந்த விளம்பரத்தில் அணிதினமும் பல விளம்பரம் தருகிறீர்கள் டிவி சேனலில். அந்த விளம்பரத்தெல்லாம் கட் செய்யுங்கள். அதை தடை செய்துவிட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது விளம்பரம் செய்ய வேண்டும். பொருள்களை விளம்பரம் செய்யக்கூடாது. பொருள்களை வாங்குவதற்கு இறைவன் அவர்களுக்கு ஏற்றவாறு வருமானத்தை தருகிறான். அதற்கு ஏற்றவாறு அவர்கள் சென்று அந்த பொருள்களை வாங்கி அவர்கள் வாழ்வார்கள். விளம்பரம் செய்து விடுவது, மக்களுக்குள்ள ஆசைகளை வளர்ப்பது, அதனால் பல பேங்குகளை உருவாக்குவது, அதில் மக்கள் தொகையை அதிகமாக வளரச் செய்வது, இப்படி உங்களுக்கு லஞ்சத்தை வாங்குவது, உங்கள் இச்சைக்கு வழிநடத்துவது, இந்த உரிமை எந்த சட்டத்தில் எழுதியுள்ளது? உங்களுக்கு யார் தந்தது உண்மை? அரசு என்பது என்ன? மக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். மக்களை ஈடுபடுத்துவதற்காகவும் கற்பழிப்பதற்கும் கொலை செய்வதற்காகவும் அதுக்கு தண்டனை தருவதற்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ரத்தம் சிந்தாமல் மக்களை அன்பாக வளர்க்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய சட்டம். அந்த சட்டத்தை ஏன் வகுக்கவில்லை? இது போன்ற நிலையெல்லாம் தடை செய்து இனி ஒரு காலமும் பொருள் விளம்பரம் வரக்கூடாது. மக்கள் எப்படி வாழ வேண்டும் விளம்பரம் தான் வர வேண்டும். அது புதிய சட்டங்களை திருத்த வேண்டும். இல்லையே உங்களை தண்டிக்க நிலை வரும். எவ்வாறு தண்டிக்கும் நிலை வரும் என்று உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். உங்களை நாங்கள் என்ன வேண்டாலும் செய்ய முடியும். ஆனால் உங்கள் உயிரை எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் உங்களை நிலை மாற்றி பிச்சை எடுக்கும் நிலையை கூட கொண்டு வந்து எங்களால் நிறுத்த முடியும். அந்த நிலைக்கு வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு நீங்கள் தான் எடுக்க வேண்டும். ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம்.